அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அன்பார்ந்த கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று மங்களகரமான ஹேவிளம்பி நாம சம்வத்சரம் உத்தராயண புண்ணிய காலம் கிரீஷ்ம ருது ஆணி 8 ஜூன் 22 வியாழக்கிழமை. கிருஷ்ணபக்ஷம் திரையோதசி திதி பிற்பகல் 1:52 வரை, பிறகு சதுர்த்தசி திதி. கிருத்திகை நட்சத்திரம் காலை 9:05 வரை, பிறகு ரோஹிணி நட்சத்திரம். திருத்தி நாம யோகம், வனிசை நாம கரணம். இன்றைக்கு சிவராத்திரி விரதம். மாசி மாதத்தில் வரக்கூடியது மகா சிவராத்திரி. மாதந்தோறும் அமாவாசைக்கு முன்னாள் இரவு சிவராத்திரி விரதம். அப்படிப்பட்ட நாளில் சிவபெருமானை வழிபடுவது விசேஷம். சிவபெருமானை வழிபடுவதற்கு சிவாலயம் சென்று அபிஷேகங்கள் செய்யணும். பொதுவாக அபிஷேக பிரியர சிவபெருமான் இருக்கார். அதன் பிறகு சிவராத்திரி காலங்களில் நிறைய ஒவ்வொரு காலத்திற்கும் ஒவ்வொரு நைவேத்தியம் விசேஷமாக இருக்கும், ஒவ்வொரு அலங்காரம் விசேஷமாக இருக்கும். மாசி மாதம் மகா சிவராத்திரியில் அதுபோன்று மாதந்தோறும் வரக்கூடிய சிவராத்திரியில் சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் நிறைய செய்யணும். பெருமாள் கோயிலுக்கு போகும்போது அலங்காரத்திற்கு தேவையானதை நிறைய வாங்கி கொண்டு போகணும். புஷ்பம், வாசனாதி திரவியங்கள். பிறகு சுவாமிக்கு நைவேத்தியம் வைத்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு, அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய அளவிற்கு உலர் பழங்களை வாங்கி கொண்டு போகணும். முந்திரி, திராட்சை, கல்கண்டு, பேரிச்சம்பழம் போன்ற விஷயங்களை வாங்கி கொடுக்கலாம். அப்படி வைணவ தலங்களில் செய்யணும். துளசி, மலர்கள், புஷ்பங்கள், வாசனாதி திரவியங்களை வாங்கிட்டு போகணும். சிவாலயத்திற்கு செல்லும் போது முடிந்த அளவிற்கு அபிஷேகத்திற்கு நிறைய செய்யணும். அதுலேயும் பசும்பாலில் அபிஷேகம் செய்தால் விசேஷம். அப்படி பசும்பாலில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து இன்றைக்கு விரதம் இருக்கும்போது சிவராத்திரி விரதம் இருந்த சிவபெருமானுடைய அனுகிரகத்தை பெறுவோம். இன்றைய நவகிரக நிலைகள்: மேஷராசியில் சுக்கிரன், ரிஷபராசியில் சந்திரன், மிதுன ராசியில் சூரியன், அங்காரகன் புதன், சிம்மராசியில் ராகு, கன்னியாராசியில் குரு, விருச்சிக ராசியில் சனீஸ்வரன், கும்பராசியில் கேது. இன்றைய தினபலன்: மேஷராசி என்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. காலை 9:05 வரைக்கும் சூரியன் சாரம் கிருத்திகை நட்சத்திரத்துல இருக்காரு. அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம் தன்னுடைய சுயசாரத்திற்குள்ள சந்திரன் வந்துடுறார். சுயசாரம் பெற்று உச்சம் பெற்று இருக்கார் 2ஆம் இடத்துல. ராசி அதிபதி சூரியனோடு சேர்ந்து 3ஆம் இடத்துல இருக்காரு. பணம் சம்பந்தமான பிரச்சனைகளை இந்நாளில் நீங்க நிவர்த்தி செய்ய முயற்சிக்கலாம். குறிப்பாக நீங்க கொடுத்த பணம் திரும்ப வரல, நீங்க வாங்கிய கடனை அடைக்க முடியல, அல்லது கடன் தேவை, இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம், பணம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு நீங்க அந்த பிரச்சனைகளை சரிப்படுத்த வரவு வருவதற்கு முயற்சிகளை செய்யலாம். அது உங்களுக்கு பலனை கொடுக்கும். அதே போல உங்களுடைய கோபத்தினால, அவசரமான பேச்சினால, நீங்க செய்த தவறான செய்கையால் பிரச்சனை, சண்டை ஏற்பட்டிருக்குன்னு சொல்லும்போது அதை சமாதானப்படுத்த என்னால் நீங்க முயற்சி மேற்கொள்ளலாம். சமாதானம் ஆகும். பஞ்சாயத்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அப்படியாக இது உங்களுடைய பிரச்சனைகள் தீரக்கூடிய நாளாக அமையும். ரிஷபராசி அன்பர்களே, ராசியில சந்திரன் இருக்கார். ராசியில சந்திரன் உச்சம் பெற்று இருக்கார். மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உற்சாகமாக உங்களால இருக்க முடியும். குரு 5லிருந்து ராசியை பார்த்துட்டு இருக்காரு. யோகாதிபதியா இருக்கக்கூடிய சனி 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்துட்டு இருக்காரு. சனியும் சந்திரனும் பார்த்துக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்க தோல்வி பெற்ற, நீங்க தவற விட்ட விஷயங்களை எல்லாம் இப்போது மீண்டும் முயற்சித்து வெற்றி பெறலாம். ராசி அதிபதி சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்காரு. நினைத்ததை சாதிக்கக்கூடிய வல்லமை கிடைக்கக்கூடிய அனைத்து சந்தர்ப்பம், வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். பயன்படுத்திக் கொள்ளும் போது முன்னேறக்கூடிய நாளாக இது அமையும். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 12ஆம் இடத்துல சந்திரன் தனாதிபதி விரயஸ்தானத்துல பலமாக இருக்காரு. செய்ய வேண்டிய செலவுகளை திட்டமிட்டு செய்யலாம். ராசியில சூரியன், அங்காரகன் புதன் இருக்காங்க. அதுல அங்காரகன் ருணரோக சத்துருஸ்தானாதிபதி. கையில செல்வம் இருக்கும்போது நீங்க வாங்கிய கடனை அடைச்சிடுறது உத்தமம். அதே போன்று கல்விக்காக நீங்க பிரயாணங்கள் செய்து வெளிநாட்டுல படிக்கணும், கல்வி கடன் வாங்கியிருக்கீங்க அடைக்கணும், அல்லது கல்விக்காக கடன் கோரணும் போன்ற விஷயங்களை இன்றைக்கு செய்யலாம். அதெல்லாம் உங்களுக்கு பலன் கொடுக்கும். உங்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், வாக்குவாதங்களும் கூட சரியாகும். இது கை கொடுக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசி அன்பர்களே, ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ராசிநாதன் சந்திரன் லாபஸ்தானத்தில் இருக்கார். ஸ்தான பலம் பெற்று இருக்கார். 11இல் எந்த கிரகம் இருந்தாலும் நன்மையை செய்யும். அவர் உச்சம் பெற்றிருக்கார். தன்னுடைய சுயசாரத்தை பெற்றிருக்கார். குருவுடைய பார்வையை பெறுகிறார். அனைத்தும் சிறப்பாக இருக்கு. உற்சாகமாக இருப்பீங்க. உங்களுடைய திறமையை அனைத்தும் இப்போது வெளிக்கொண்டு வருவீங்க. நீங்க யார் என்பதை இப்போது நிரூபிப்பீங்க. தன்னம்பிக்கை இருக்கும். பிறர் உங்களுக்கு நல்ல மதிப்பு, கௌரவம் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். பெரிய விஷயங்களுக்கு வாய்ப்பு, சந்தர்ப்பம் அமையும். விரும்பிய யாவும் நடந்தேறும். விரும்பியதை விட அதிகமான பலன் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும்.
சிம்ம ராசி அன்பர்களே, ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ராசிநாதன் சூரியன் 11ல் அங்காரகனோடு சேர்ந்து இருக்கிறது. 11ஆம் அதிபதி புதனோடு சேர்ந்து இருக்கிறதே விசேஷம். 10ல் சந்திரன் உச்சம் பெற்று இருக்காரு. வேலை நிமித்தமாக மாற்றம் வேணும், வெளிநாடு சென்று வேலை செய்யணும், சுயதொழில் ஆரம்பிக்கணும் போன்ற எண்ணங்கள் இருந்து அதற்குண்டான முயற்சிகளை எல்லாம் இப்போது செய்யலாம். அது கைமேல பலன் கொடுக்கும். நீங்கள் உயரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கன்னியா ராசி அன்பர்களே, ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். லாபாதிபதி சந்திரன் பாக்யஸ்தானத்தில் இருக்காரு. உச்சம் பெற்று சுயசாரம் பெற்று இருக்காரு. உங்களுடைய கோரிக்கைகளுக்கு இப்போது பரிசீலனை ஏற்கப்படும். உங்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். நீண்ட காலமாக வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். நினைத்த துறையிலேயே, படித்த துறையிலேயே உத்தியோகம் கிடைக்கும். 10ல் 3 கிரகங்கள் இருக்கு. கடமையை செய்யாமல் தவற விட்டிருந்த அனைத்து கடமைகளையும் இப்போது செய்து முடிப்பீங்க. உங்களுக்கு உங்கள் மீது தன்னம்பிக்கை, சுய கௌரவம் உண்டாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். துலா ராசி அன்பர்களே, ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. சந்திராஷ்டம நாளாக இந்த நாளும் உங்களுக்கு தொடருது. 8ல் சந்திரன் இருக்கக்கூடிய இந்நாள் சிவராத்திரி விரதமாக இருக்கு. வியாழக்கிழமையாக இருக்கு. சிவாலயம் சென்று குருவை வழிபடலாம், சிவபெருமானை வழிபடலாம். அப்படி செய்யும்போது சந்திராஷ்டமத்தினால பிரச்சனை இருக்காது. இப்போது நாம் விரதம் இருக்கிறோமோ, ஆலயத்திற்கு செல்றோமோ, அப்போதே நம்முடைய மனம் கட்டுப்பாட்டோடு இருக்கும். தேவையற்ற விஷயங்களை பேச மாட்டோம், சிந்திக்க மாட்டோம், செய்ய மாட்டோம். அப்படி இந்த விஷயங்களை தவிர்த்தாலே போதுமானது. சந்திராஷ்டமத்தினால் பிரச்சனை ஏற்படாது. இன்றைய நாளில் சிவராத்திரி விரதம் இருந்து சிவபெருமானை குருவை வழிபடும் போது இது உங்களுக்கு நல்ல நாளாக அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 7ஆம் இடத்துல உச்சம் பெற்ற சந்திரன் இருந்து ராசியை பார்க்கிறார். அவர் பாக்யாதிபதி. பொதுவாக ஸ்திர ராசிக்கு சந்திரன் பாதகஸ்தான அதிபதியாக இருந்தாலும் ஒரே வீட்டிற்கு ஆதிபத்தியம் பெறுவதனால அவர் 7ஆம் இடத்துல உச்சம் பெற்று ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு, மேலும் குருவுடைய பார்வையை பெற்றிருக்கார். அதனால நன்மையே நடக்கும். நன்மையான விஷயங்கள் அனைத்தும் நடக்கும். நல்லவர்களுடைய தொடர்பே இப்போது உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடன் இருக்கக்கூடிய அனைவருமே இப்போது நல்லவர்களாக இருப்பார்கள். நல்ல நண்பர்கள், உடன் பணிபுரியக்கூடியவர்கள், உங்களுக்கு உதவி செய்வது, உடன் பிறந்தவர்கள் உங்கள் மீது அக்கறை எடுத்துக்கொள்வது, உங்களுக்கு பொதுவாக நல்ல அங்கீகாரம் சமுதாயத்தில் கிடைப்பது, பொதுநல நோக்கம் அது ஈடுபடக்கூடிய அமைப்பு அனைத்தும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். தனுர் ராசி அன்பர்களே, ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 6ஆம் இடத்துல சந்திரன் உச்சம் பெற்று தன்னுடைய சுயசாரத்தை பெற்றிருக்காரு. அஷ்டமாதிபதி சந்திரன், அவருக்கு குரு பார்வை கிடைக்குது. அதனால கஷ்டமான வேலைகள் அனைத்துமே இப்போது உங்களுக்கு எளிதாக இருக்கும். எதை நினைத்து நீங்க அச்சம் கொண்டிருந்தீர்களோ அதெல்லாம் சாதாரணமாக நடந்தேறும். பெரிய உயர்ந்தவர்கள் இப்போது உங்களுக்கு துணையாக இருப்பார்கள். உங்களுடைய ஆரோக்கியமும் கூட சிறப்பாக இருக்கும். ஆற்றல் நன்றாக இருக்கும். மனோதிடம் சிறப்பாக இருக்கும். மனோதிடமும் இருந்து உடலிலும் சக்தி இருந்து பெரியவர்களுடைய துணையும் இருந்துவிட்டால் அனைத்தையுமே சாதிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 7 கூடிய சந்திரன் 5ல் உச்சம் பெற்று இருக்காரு. பிரிந்து போன தம்பதிகள் கூட ஒன்று சேரக்கூடிய அமைப்பு உண்டாகும். 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு. சுக்கிரன் சுகாதிபதி, சுகஸ்தானத்தில் இருக்காரு. அதே போல 5ஆம் இடத்துல சந்திரன் உச்சம் பெற்று இருக்கார். 7ஆம் இடத்து அதிபதி. அந்த இடத்திற்கு குரு பார்வை கிடைக்குது. ராசிக்கும் கிடைக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை, அந்யோன்யம் சிறப்பாக இருக்கும். திருமண தடை இருக்கக்கூடியவர்களுக்கு தடை விலகுவதற்குண்டான வழிகளை தெரிந்து கொள்ள முடியும். பிறந்தவர்கள் சேரக்கூடிய, சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 4ல் சந்திரன் 6ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்துல இருக்காரு. 6ஆம் இடத்திற்கு 11ஆம் இடத்துல இருக்காருன்னு எடுத்துக்கலாம். அப்படி இருக்கும்போது நீங்க கொடுத்த கடன் திரும்ப வரும். நீங்க ஆசைப்பட்ட விஷயங்களை அடைய முடியும். ஓய்வு நேரம் கிடைக்கும். குடும்பத்தாரோடு நேரத்தை செலவு செய்ய முடியும். கையிலே செல்வம் தேவையான செலவுகளை செய்து முடிக்க முடியும். சுகமாக நிம்மதியாக இருக்க முடியும். நல்ல எண்ணங்கள் இருக்கும். நல்லவர்களுடைய துணை நட்பு கிடைக்கும். உயரக்கூடிய, உங்களை வளர்த்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மீனராசி அன்பர்களே, ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 5 கூடிய சந்திரன் 3ஆம் இடத்துல இருக்காரு. அப்படி இருக்கும்போது பிள்ளைகள் மூலமாக மகிழ்ச்சி, சந்தோஷம் உண்டாகும். குலதெய்வ ஆசை கிடைக்கும். தெய்வ அனுகூலம் கிடைக்கும். இஷ்ட தெய்வத்தை தீர்மானம் செய்ய வேண்டிய அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு தெரிய வரும். உடன் பிறந்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல எண்ணம் உண்டாகும். எந்த காரியத்தை எடுத்தாலும் கூட அது சிறப்பாக நடந்தேறும். நற்பலன் கிடைக்கக்கூடிய, மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். இன்றைய ஜோதிட தகவல். வீடு மனை யோகம் விருச்சிக லக்னத்திற்கு பார்த்துட்டு இருக்கோம். விருச்சிக லக்னத்திற்கு லக்ன அதிபதி அங்காரகன் லக்னத்துல இருந்தா ஆட்சி பெற்றிருக்கார். 4ஆம் இடத்தை பார்க்கிறார், வீடு கிடைக்கும்.
4ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த காரகத்துவம் பெற்ற கிரகமே 4ஆம் இடத்துல இருக்கார். இயற்கை அசுபர் கேந்திர ஸ்தானத்துல இருக்கார். அதனால வீடு கிடைக்கும். 10ஆம் இடத்துல இருக்கும்போது நட்பு வீடு சூரியனுடைய வீட்டில் இருக்கார். நட்பு கிரகத்தினுடைய வீட்டில் 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால வீடு கிடைக்கும். இது வரைக்கும் பார்த்தோம். அடுத்ததாக விருச்சிக லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல சனி ஆட்சி பெற்று இருந்தா வீடு கிடைக்கும். இப்படி சொல்லும்போது விருச்சிக லக்னம் சொல்லும்போது லக்னத்துக்கு அதிபதி அங்காரகன், சனி பகை கிரகம், அவர் நன்மையை செய்வாரா அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக ஒவ்வொரு இடத்திற்கும் நிறைய காரகத்துவங்கள் உண்டு. அதுல சிலது கிடைக்கும், சிலது கிடைக்காது. அதனால என்னென்ன காரகத்துவங்கள் கிடைக்குதுன்னு சொல்லும்போது அந்த கிரகம் நன்மையை செய்யுதுன்னு சொன்னா அதே போல அந்த கிரகம் தீமையை செய்யவும் தவறாது. பொதுவாக இது எல்லா கிரகத்துக்குமே எடுத்துக்கலாம். நன்மையும் தீமையும் கலந்து தான் செய்யும். விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்திற்கு அதிபதி சனின்னு சொல்றதுனால 4ஆம் இடம் பலமாக 4ஆம் இடத்துடைய காரகத்துவம் தேவைன்னு சொன்னா அந்த கிரகம் ஆட்சி பெற்றா கிடைச்சிடும். அந்த அடிப்படையில சனி 4ஆம் இடத்துல இருந்தாலும் வீடு கிடைக்கும். பிறகு சுக்கிரன். விருச்சிக லக்னம் சொல்லும்போது சுக்கிரன் குரு இருவருமே நன்மையை செய்வார்கள். பொதுவாக 12 ராசிகள்ல லக்னங்கள்ல சுக்கிரன் குரு 2 பெரிய சுபர்கள் 2 பேருமே நன்மையை செய்யக்கூடியது அங்காரகனுடைய ஒரு வீட்டிற்கு தான் இருக்கும். அதுவும் கூட அங்காரகன் மேஷ ராசிக்கு 12ல சுக்கிரன் உச்சம் பெறுவார். அதே சமயத்துல விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல உச்சம் பெறுவார். குரு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துல உச்சம் பெறுவார். சுபர்கள் திரிகோண ஸ்தானங்கள்ல இருக்கிறது நல்லது. அந்த அடிப்படையில விருச்சிக லக்னத்திற்கு குரு சுக்கிரன் 2 கிரகங்களுமே சுக்கிரன் 5ஆம் இடத்துல உச்சம் பெறும்போது ஆடம்பரமான வசதி வாய்ப்புகள், வாழ்க்கையில கிடைக்க வேண்டிய பாக்கியம் அனைத்தும் கிடைச்சிடும். குரு 9ஆம் இடத்துல உச்சம் பெறும்போது லக்னத்தை பார்க்கிறார், அந்த 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால அனைத்து விதமான பாக்கியங்களும் கிடைச்சிடும். செல்வ நிலையில முன்னேற்றம் கிடைக்கும். அனைத்து சௌக்கியங்களும் அனுபவிக்கலாம். நல்ல பெயரை எடுக்கலாம். இப்படியாக குரு சுக்கிரனும் இவர்களுக்கு பலனை கொடுத்துருவார்கள். அதன் பிறகு சூரியன் 10ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்தை பார்க்கும்போது இவர்களுக்கு நல்ல வீடு அமைஞ்சிடும். இப்படியாக விருச்சிக லக்னத்திற்கு என்னென்ன கிரகங்கள் வீடு கொடுக்க கடமைப்பட்டிருக்கு, வீடு யோகம் கிடைக்கும். இன்றைய தினபலன் ஜோதிட தகவலை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.